இட்லி கடை படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்ததுங்க. அது தனுஷ் டைரக்ஷனில் செம்மையாக இருந்தது. அவர் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அப்புறம் எல்லாம் எனக்கு ஒரு குட் ஃபிலிமாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஹோல்சமாக இருந்தது. ஒரு சில மிக்சட் ரிவ்யூஸ் வருது. அந்த மாதிரி தான் இருக்கா படம்? எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையும் வரல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம். சும்மா வீக்கெண்டுக்கு அப்படி வந்தோம். செம்மையாக இருந்தது. நல்லா இருந்தது. இட்லி கடை இருந்தது. ஏற்கனவே திருச்சுற்றம்பலத்தில் இந்த காம்போவை பார்த்துருப்போம். ரொம்ப நல்லா இருந்தது அவங்க காம்போ. நாங்கள் தான் சொல்லியிருந்தோம் ஒரு சூப்பராக இருக்குது. நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், ஃபேவரட்டான சீன் அப்படின்னா பர்டிகுலராக என்ன சொல்லணும்? அந்த இன்டர்மிஷன் முன்னாடி அவர் வந்து அப்படியே உங்கள் டேடி மாதிரியே ரீக்ரியேட் மாதிரி பண்ணி வருவார்லாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நல்லாயிருக்கும். அந்த அந்த சீன் உங்களுக்கு மூவி பார்த்தா தெரியும். சூப்பராக இருந்தது. அது நிறைய பேருக்கு ஃபாதர் சென்டிமெண்ட் கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு அது எவ்வளோ கனெக்ட் ஆச்சு? எனக்கு அவ்வளோலாம் எனக்கு எமோஷ்னல் அவ்வளோலாம் ஆகலை. பட் நல்லா தான் இருந்தது. இட்லி கடை படத்தோட பார்ட் 2 வந்து பார்ப்பீங்களா? இவ்வளோ ஈகர். கண்டிப்பாக பார்ப்பேன். தனுஷ் சார் மூவினாலே கண்டிப்பாக பார்ப்போம். நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். 8. ஏன் அந்த 2 மார்க் கம்மி? பார்த்திபன் சார் இருக்காரு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் எங்களுக்கு ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை. ஆனால் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. அதனால 8 கொடுப்பேன். சூப்பராக இருந்தது. அவர் ஸ்டார்டிங் அந்த மிட்லலாம் வருவார். ரொம்ப நல்லா இருந்தது படம்.